ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். உலகம் வெப்பமயமாகி வரும் நிலையில் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியால் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதை தடுக்க பிரத்யேக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு இன்னும் 93 நாட்களே இருக்கும் நிலையில் பசுமையை காக்க எடுக்கப்பட்டுள்ள முயற்சிகள் குறித்த தொகுப்பை பார்க்கலாம். பாரிஸ் காலநிலை ஒப்பந்தத்திற்கு ஏற்ப உலகம் அனைவருக்குமானது என்பதை உணர்த்தும் வகையில் புதிய ஏற்பாடுகளுக்கு பாரிஸ் ஒலிம்பிக் குழுவினர் திட்டமிட்டுள்ளனர். கடந்த 2012 லண்டன் ஒலிம்பிக், 2016 ரியோ ஒலிம்பிக் போட்டிகளை காட்டிலும் 50% அளவிற்கு கார்பன் உமிழ்வை கட்டுப்படுத்த பாரிஸ் ஒலிம்பிக் குழுவினர் திட்டமிட்டுள்ளனர். கடந்த ஒலிம்பிக் போட்டிகளின் போது சராசரியாக 3.5 மில்லியன் டன் கார்பன் டை ஆக்சைடு வெளியானதாக கூறப்படும் நிலையில் இந்த முறை கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்தை 1.5 மில்லியன் டன்னுக்குள் கட்டுப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 200 நாடுகளைச் சேர்ந்த 15,000 வீரர் வீராங்கனைகள், உலகம் முழுவதிலும் இருந்து கோடிக்கணக்கான பார்வையாளர்கள் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் பசுமையை காக்கும் வகையில் அவர்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கட்டுமானங்கள் மூலம் ஏற்படும் சுற்றுச்சூழல் மாசை தடுக்க ஏற்கனவே உள்ள கட்டுமானங்களை பயன்படுத்த போட்டிக் குழுவினர் திட்டமிட்டுள்ளனர். புதிய வசதிகளுடன் ஏற்படுத்தப்படும் கட்டுமானங்களில் மரத்துண்டுகள், மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கை பயன்படுத்த உள்ளனர். டீசல் ஜெனரேட்டர்களின் தேவையை குறைக்க புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பெறும் வகையில் பொது மின்சார இணைப்புகளை கொடுக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. முக்கியமாக விளையாட்டு வீரர்களின் அறைகளில் ஏசி இருக்காது என்றும், மாறாக கட்டடங்களின் அமைப்பு குளிர்ச்சியாக இருக்கும் என்றும் ஒலிம்பிக் குழுவினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். போக்குவரத்து மூலம் அதிகபட்சமாக 40% கார்பன் உமிழ்வு ஏற்படும் நிலையில் அதனை குறைக்க ஒலிம்பிக் கிராமத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் விளையாட்டு அரங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அரங்கங்களுக்கு சென்று வருவதற்காக 2650 மின்சார வாகனங்களும் அதிகளவு பொது போக்குவரத்து வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. டிஜிட்டல் பயன்பாடுகளால் 7% கார்பன் உமிழ்வை குறைக்க சிறிய அளவிலான திரைகள் அமைக்கப்படுகின்றன. ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட உள்ளது. மேலும் உணவு, குடிநீர் கொண்டு செல்லும் கலன்களுக்கு டெபாசிட் தொகையை திரும்ப அளிக்கும் திட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. வீரர்களுக்கு தங்கம், வெள்ளி, வெண்கல பதக்கங்களை வழங்க உள்ள பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் கார்பன் உமிழ்வை கட்டுப்படுத்தி பச்சை பதக்கத்தை பெறுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். புதிய தலைமுறைக்காக பிரியா. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.